டிஎன்பிசில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2 முக்கிய அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஎன்பிசிக்கான குரூப் 1 அறிவிப்பு. அதே மாதிரி ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1A. இந்த குரூப் 1A பற்றி நிறைய மாணவர்கள் வந்து நம்ம அகாடமியை வந்து இன்னைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்க. சார் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் இருக்கு. இந்த 2 வேகன்சிக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், சேம் டைம் வந்து என்னுடைய ட்ரீம் எல்லாமே வந்து யூபிஎஸ்சியில் ஐஎஃப்எஸ்ஸாக இருந்துச்சு, பட் டிஎன்பிசியில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து இதை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா இல்லையா, சேம் டைம் வந்து சிலபஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள், சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ தொகுப்பு. அப்புறம் பிசி எக்ஸாமு, எஸ்ஐ எக்ஸாமு, இதுதான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக திரும்பி மற்றவங்க பார்க்குற பார்வை நீங்கள் பார்க்காம நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசி, ஒரு டிஎஸ்பி, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆஃபீஸர் பதவியில் உள்ள ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? டிஎன்பிசில இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி 2 முக்கிய அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஎன்பிசிக்கான குரூப் 1 அறிவிப்பு. அதே மாதிரி ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 1A. இந்த குரூப் 1A பற்றி நிறைய மாணவர்கள் வந்து நம்ம அகாடமியை வந்து இன்னைக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்க. சார் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி தான் இருக்கு. இந்த 2 வேகன்சிக்கு நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், சேம் டைம் வந்து என்னுடைய ட்ரீம் எல்லாமே வந்து யூபிஎஸ்சியில் ஐஎஃப்எஸ்ஸாக இருந்துச்சு, பட் டிஎன்பிசியில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் வந்து இதை நான் ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா இல்லையா, சேம் டைம் வந்து சிலபஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள், சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ தொகுப்பு. ஸோ டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1A நிறைய மாணவர்கள் வந்து அதாவது இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, தென் ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி சயின்ஸ் பாடமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் 1Aக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, அதே மாதிரி இதனுடைய ரோல் என்ன, அதாவது ஜாப் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஎஃப்எஸ் நீங்கள் அந்த போஸ்டிங் எடுக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐஎஃப்எஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பணி. ஏன்னா நம்ம இந்தியா வனமாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஃபாரஸ்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே வந்து பாதுகாக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள். நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் எப்படி எஸ்பி, டிஎஸ்பி வந்து முக்கியமானவர்களோ அதே மாதிரி ஐஎஃப்எஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு மாநிலம், இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ அப்படி இருக்கும்போது யூபிஎஸ்சி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணினேன், ஐஎஃப்எஸ் கிடைக்கல, பட் இப்போ டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்போ இந்த போஸ்டிங் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி சார் வேக்கன்சி 2 தான் இருக்குது, இதுக்கு போய் நான் போட்டி போடணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க. உங்களே மாதிரி எவ்வளவோ பேர் திங்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அந்த 2 வேகன்சிக்கு நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் நிறைய பேர் வந்து 2 வேகன்சி தானே நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். ஆனால் போட்டி போடக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறிக்கை நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2025. அதே மாதிரி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ முடியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 30/4/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ், அதாவது இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதே சேம் மெத்தடில் தான் இதுவுமே வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. பட் அங்கே வந்து ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபாரஸ்ட் சம்மந்தமான ஒரு சில டாபிக் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, இந்த குரூப் A ப்ரிலிம்ஸு மேக்ஸிமம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 1A வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அவ்வளோதான் மாற்றம். ஓகேவா? அப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா 15/6/2026, அதாவது ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஜாப் ரோல். நான் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து
டோட்டலாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இப்போ டிசி டிஎஸ்பியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மக்களோட மக்களாக வந்து இருப்பீங்க. பட் இந்த குரூப் 1A எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தான். எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் இருக்காது. எப்போவாது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், அதை வந்து பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா ஓரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கிங்கோ சம்திங் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஜாப் ரோல். ஓகேவா? ஸோ இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, அப்புறம் ஸ்டாட்டிக்ஸு, அதாவது புள்ளியியல், நிலவியல், அக்ரிகல்ச்சர், அப்புறம் தோட்டக்கலை, கார்டனரி, சுற்றுச்சூழல் அறிவியல், அதாவது என்வரன்மெண்டல் சயின்ஸு, அப்புறம் கால்நடை அறிவியல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பாடம். இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், இந்த வனவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டை பற்றி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சுற்றுச்சூழல் அறிவியல் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம சுற்றுச்சூழலை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. அப்புறம் கால்நடை அறிவியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து என்னென்ன டிசீஸ் வரும், அது எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க. தோட்டக்கலை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனம், அதாவது ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்டில் எந்தெந்த கிளைமேட்டுக்கு எந்தெந்த செடி கொடி தாவரம் வந்து நல்லா இருக்கும், அது எதனால் பாதிக்கப்படுது, அந்த மரம் செடி கொடிக்கு வந்து என்ன நோய் வந்து ஏற்படும், அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதை பற்றி சொல்லவே வேண்டாம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நார்மல் தான். ஓகேவா? பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பாடங்கள் வந்து இந்த குரூப் 1Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ நீங்கள் குரூப் 1A பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கல்வி தொகுதி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் 1ம் அப்ளை பண்ணுங்கள், குரூப் 1Aவுமே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே வந்து ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து போட்டியே போட மாட்டாங்க. எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4, அப்புறம் பிசி எக்ஸாமு, எஸ்ஐ எக்ஸாமு, இதுதான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக திரும்பி மற்றவங்க பார்க்குற பார்வை நீங்கள் பார்க்காம நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசி, ஒரு டிஎஸ்பி, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி ஆஃபீஸர் பதவியில் உள்ள ஒரு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கல்வி தொகுதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 39 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் குரூப்பில் போடுறேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம குரூப் 1க்கு என்ன படிக்குமோ அதே தான் வந்து இங்கே படிக்க போகிறோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் ஒரு 170 கொஸ்டின், 175 கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த மட்டும் ஒரு 25 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். அதே மாதிரி மெயின்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 1க்கு என்ன படிப்போமோ அதே தான். தமிழ் தகுதி தேர்வு மெயின்ஸ்க்கு பேப்பர் 1 வந்து தமிழ் தகுதி தேர்வு, பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, அதுக்கப்புறமா வந்து இன்டர்வியூ. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம குரூப் 1க்கு என்ன படிக்குமோ அதே பேட்டர்ன் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் மெயின்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சில டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதர்வைஸ் எல்லாமே சேம் தான். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க, அப்புறம் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. யார் தன்னம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம போனால் இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஐபிஎஸை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ்னா கெத்துப்பா, அது அப்படிப்பா இப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐபிஎஸை தாண்டி நீங்கள் ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ் தான் கெத்து. நம்ம இந்தியாவில் எங்கனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாவது ஒரு சில இடத்த தவிர மீதி எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம வந்து விசிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாப் ரோல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த டிஎன்பிசி குரூப் 1A இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பா வனமகன் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த வனமகன் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நம்ம ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜுமே வந்து நம்ம ஃப்ரீயா கைடன்ஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? இந்த சிலபஸ்ல, அதாவது ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல என்ன கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து 1 by 1 நம்ம டெஸ்ட் கான்டக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என் மேலே நம்பிக்கை இருக்குது, அதாவது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த குரூப் 1A வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே? அதே மாதிரி
எனக்கு வந்து ஐஎஃப்எஸ் தான் கிடைக்கல, பட் இந்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் பண்ணினேன், 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டேன், பட் அது வந்து கிடைக்கல. ஆனால் டிஎன்பிசி குரூப் ஒன் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து நான் வந்து டிசி ஆகிட்டேன், டிஎஸ்பி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய கனவு வந்து உயரமாக இருக்கும்போது மட்டும்தான் தடுக்கி விழுந்தா அதை விட கீழே உள்ள பதவிக்கு வந்து வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ண முடியல, தடுக்கி விழுந்தேன், நான் வந்து டெப்டி கலெக்டர் ஆகிட்டேன். என்னால் ஐபிஎஸ் பாஸ் பண்ண முடியலை, தடுக்கி விழுந்தேன், இங்கே வந்து டிஎஸ்பி ஆகிட்டேன். ஏன்னா நீங்கள் டிஎஸ்பி டிசி ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து 10 வருஷம் கழிச்சு நீங்கள் டைரெக்டாக வந்து, அதாவது ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறீங்க, ஒரு எஸ்பி ஆக போகிறீங்க, ஐபிஎஸ் ஆக போகிறீங்க. அதுதான் வந்து ஃபேக்ட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த டிஎன்பிசி குரூப் ஒன் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா வனமகன் பேஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல்சோ டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து குரூப் ஒன் ஏ அந்த அறிவிப்பை வந்து நான் போட்டிருக்கேன், அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ பிஎஸ்சி படித்த எல்லாருமே சயின்ஸ் மேஜர் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுங்க. 2 போஸ்டிங் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் மலைச்சு போய் நிற்க வேண்டாம். 2 போஸ்டிங் இருந்தாலுமே நம்ம போட்டி போடுறோமா, அதுதான் வந்து மேட்ரு. போட்டி போடாமல் நம்ம கை தட்டணும் அப்படின்னா அங்கே வந்து மேட்ரு கிடையாது. நமக்கு மற்றவங்க கை தட்டணும், அதுதான் வந்து ஒரு உண்மை. அதுதான் வந்து வெற்றியாளனுக்கு அழகு. ஓகே, ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குரூப் 1 எழுதலை, நான் வந்து குரூப் 4 எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கெத்தா என்ன சொல்லணும் அப்படின்னா நான் குரூப் 1 எழுத போகிறேன், குரூப் 1 ஏ எழுத போகிறேன், தடுக்கி விழுந்தேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டிசி ஆகுவேன், இல்லைனா டிஎஸ்பி ஆகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மட்டும்தான் கெத்தா இருக்குமே தவிர, அதாவது எல்லாருமே போற பாதையில நம்ம போனோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம யூனிக்கா ஒரு டிஃப்ரெண்டா நம்ம முயற்சி பண்ணும்போது மட்டும்தான் இந்த சொசைட்டி நம்மளை திரும்பி பார்க்கும். நம்ம பண்ணும்போது, அதாவது முயற்சி பண்ணும்போது அப்படி இப்படி அது இது அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேச முடியுமோ பேசுவாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் பேசுறவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வெற்றியாளனா மாறணும் அப்படின்னா நம்ம முயற்சி என்னைக்குமே வந்து கைவிடக்கூடாது. ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஎன்பிசி குரூப் 1 அப்படின்னா 5ஆம் சீரிஸ் வந்து இருக்கு. நீங்க குரூப் 1 ஏ படிக்க போறீங்க அப்படின்னா வனமகன் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2, குரூப் 2A, அதே மாதிரி குரூப் 4 பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிகிரி படிச்ச எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பார்க்கலாம்.